Hi friends, welcome to Learning Science City. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியில் ஒரு 35,000 வேக்கண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், குட் கார்ட்ஸு அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, ஜூனியர் கம் டைப்பிஸ்ட் உட்பட எக்கச்சக்கமான போஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு இப்போலாம் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க, அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாம் பேட்டர்ன், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்க அண்ட் சிலபஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கும் அண்ட் அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் புக்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் உங்கள் நண்பர்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ஜூனியர் கம் டைப்பிஸ்ட்டு அண்ட் ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, குட் கார்ட்ஸ் இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரிப்பேர் எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க, என்ன எக்ஸாம் பேட்டர்ன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் வச்சுருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யார் வந்து எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்க தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. நார்மலாக அந்த டைப்பிங் போஸ்ட் முக்கால்வாசி போஸ்ட் எல்லாமே டைப்பிங் போஸ்ட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட் கார்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து அதுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. மித்த எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் தான். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அடுத்தது டைப்பிங் டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஆனால் இங்கே வந்து அதாவது அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 4 ப்ராசஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து CBT, ஸோ ஆன்லைன் டெஸ்ட் தான் நம்ம எழுத போகிறோம். இதில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 40 மார்க் வந்து கேட்குறாங்க. அண்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து 30 மார்க்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30 மார்க்கும் வந்து டோட்டலாக வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸாம் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிஷம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து நமக்கு 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து 90 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேண்டிடேட்டுக்கு அண்ட் PW கேண்டிடேட் வந்து 120 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டூரேஷனில் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு. ஸோ இந்த ரயில்வே துறையில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நெகட்டிவ் மார்க்குனால தான் முக்கால்வாசி பேர் இது வந்து பாஸ் ஆக முடியாமல் போகிறதுக்கான ஒரே காரணம் நெகட்டிவ் மார்க் மட்டும்தான். நெகட்டிவ் மார்க் இல்லைனா கூட நம்ம கரெக்டாக இருக்க ஆன்சரை கூட்டி கழித்து பார்த்தாலே பாஸ் மார்க் வந்துடும். உங்கள் எடுக்கிறதே நம்ம கொஞ்சம் மார்க்கு தான், அதையும் உங்கள் நெகட்டிவ் மார்க் மூலயமா கழிச்சு விட்டாங்க அப்படின்னா அங்கே ஒத்த மார்க் கூட வராது. ஸோ இதனால தான் வந்து முக்கால்வாசி பேர் ரயில்வே தேர்வில் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெகட்டிவ் மார்க் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/3 ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ வந்து மூணு கொஷின்ஸ் வந்து தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக எழுதுனா ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க்கும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் நம்ம பார்த்தாலாம். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து குரூப் D ALBயாக இருக்கட்டும் அந்த மாதிரி நார்மல் சிலபஸ் தான். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் எல்லாமே ஜென்ரல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி அந்த குரூப் D ALB தான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த குரூப் D ALB ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு வந்து மைனஸ் இருக்குது, அது என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ரீசனிங் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்லாம் இதுக்கு முன்னாடி குரூப் D ALB எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இதுக்கான மெட்டீரியல் நம்ம இதுக்கு முன்னாடி ALB ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும், குரூப் Dக்கான ஸ்டடி மெட்டீரியல் நிறையா போட்டிருக்கோம். அதை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், ஓரளவு மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து குரூப் D ALB வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து CBSE சிலபஸ் பேஸ் படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து ஒரு பெரிய மைனஸு. நமக்கும் வந்து மெட்டீரியலும் போட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா CBSE புக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்காது ஆன்லைனில். ஸோ கிடைச்சாலுமே அது இங்கிலீஷில் தான் இருக்கும், அதை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழுக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் ஒர்க் அவுட்டை போட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல் நான் ரெடி பண்ணி தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்ஸு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கூகுள் போங்க. குரூப் D மேத்தமெட்டிக்ஸ் இல்லை குரூப் D ரீசனிங்ஸ் இந்த மாதிரி ஹேஷ்டாக் போட்டு அடித்தாலே நிறையா வரும். அதில் இந்த நம்பர் சிஸ்டம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், LCM இதெல்லாம் நார்மலாக கேட்கக்கூடிய எல்லா ரயில்வே தேர்வுலையும் இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கும் அப்படிங்கிற ஸ்பெஷலாக வந்து மாற்றி கொடுக்கல. மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் குரூப் D ALBயில் வந்து அதே தான் வந்து கொடுத்துருக்கானுங்க தவிர வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கேட்கல. ஓகேங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு CBSE சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் மட்டும் தான் CBSE சிலபஸ் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10th லெவல் CBSE பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. மித்தபடி ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி அன்றாட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, அன்றாட கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகள் என்ன, இதை கவர் பண்ணாலே போதும். இதுக்கு முன்னாடி குரூப் D தேர்வில் அதிக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th கீழே இருக்கக்கூடிய சயின்ஸில் பேஸ் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய PH மதிப்பு என்ன, அண்டு அடுத்து வந்து
இன்னும் நிறையா அந்த பிஹெச் அதிகமாக வந்து பிஹெச் பற்றின கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து தனிம வருஷ அட்டவணை பற்றி அதே வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு சில ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் மேலோட்டமாக பார்த்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் ஒன் ஆஃப் த பார்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நியூஸ் ரீடிங் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கேப்டன், இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதில் வந்து கொல்கத்தா அணியோட கேப்டன் யார், அதோட ஸ்பான்சர்ஷிப் யார், இந்த மாதிரி பேர் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரைப்பட சம்மந்தப்பட்ட கேள்விகளும், அதாவது பாகுபலி படத்தினுடைய இயக்குனர் யார், இந்த கேள்வி வந்து இதுக்கு முன்னாடி குரூப் டிலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தேவையில்லை. லாஸ்ட்டு 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்து படித்தாலே போதுமானது. இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக நம்ம எழுதலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஇஓ, அதாவது இம்பார்ட்டன்ட் கம்பெனி இருப்பாங்க, அந்த கம்பெனியுடைய சிஇஓ யார். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை மந்திரிகள், அமைச்சர்கள், இதை பற்றினலாம் கரண்ட் விஷயங்கள். ஸோ இதை பற்றிலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அது இல்லாமல் வந்து எக்கனாமிக்கல் அண்ட் பாலிட்டிக்கல் சம்மந்தோட கொஸ்டின்ஸும் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் புக்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு வந்து கரண்டில் வந்து சுராஸ் அண்டு சக்தி அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புக்ஸு. அந்த வீடியோ லிங்க் தரேன், அமேசானில் இருக்குது. அதை வாங்கிக்கோங்க, வாங்கி ஒரு ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக படிக்காதீங்க. அது என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஒரு மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் மாதிரி அதை பார்த்துக்கோங்க. சும்மா ஒன் டைம் வந்து எப்படிலாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் அதில் வந்து மேக்ஸ் ரீசனிங்ஸ்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்கலாம். மித்தபடிக்கு அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து படிக்காதீங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் வேணால் போட்டு பாருங்க, ஒரு மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மித்தபடிக்கு அவ்வளோதான். அண்டு அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேஜ்னால் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேரியா ஒன்றும் ஆகலை, ஆல்மோஸ்ட் அதே தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 50, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸும் 35 கேட்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேஜ் 2க்கு போகுது. ஸ்டேஜ் 1ல் 100 கொஸ்டின் தான். ஆனால் ஸ்டேஜ் 2ல் 120 கொஸ்டின். டைமும் பார்த்திங்கன்னா அதே 90 நிமிஷம் தான். ஓகேங்களா? அதே போல் பிடபிள்யூக்கும் அதே 120 நிமிஷம் தான். பார்த்துக்கோங்க, ஸ்டேஜ் 1ல் 100 கொஸ்டின் 90 நிமிஷத்தில் எழுதணும். ஸ்டேஜ் 1ல் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 போகலாம். ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின் அதே 90 நிமிஷத்தில் வந்து எழுதணும். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஆல்சோ சேம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்கிறது ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் த டிராஃபிக் அசிஸ்டண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அண்ட் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் தனியாக வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்துக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி காட்டணும். ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணி காட்டணும். போத் தமிழ் அண்ட் ஹிந்தி, இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் முக்கால்வாசி போஸ்ட்டு என்டிபிசியில் வந்து டைப்பிங் போஸ்ட்டாக முக்கால்வாசி போஸ்ட்டு. அதில் வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்ட்ஸு இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்து ஒரு நார்மல் லெவல் போஸ்ட்டு. ஸோ என்ட்ரி லெவல் போஸ்ட்டு. ஸோ புக்ஸு சொன்னாங்க இல்லையா, புக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போதைக்கு சக்தியினுடைய சிறப்பு கையேடு புக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து இந்த 35,000 போஸ்ட்டுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதிரி பயிற்சி வினாத்தாள்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு மேக்ஸு நுண்ணறித்திறன், அதாவது மேக்ஸு ரீசனிங்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த புக்கை படித்தா பாஸ் ஆக முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த புக்கை படிச்சுட்டா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒத்த மார்க் கூட உங்களால் எடுக்க முடியாது. அதே போல் இதில் கொடுத்துருக்க மேக்ஸ் ரீசனிங்கை போட்டு பார்த்தாலும் அதில் கொடுத்துருக்க கொஸ்டின் வருமா அப்படின்றதும் வராது. ஜஸ்ட்டு வந்து மாடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த புக்கு வாங்கிக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுராஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசிக்கு ஸ்டேஜ் 1க்கு மட்டுமே போட்டிருக்காங்க தமிழ் மீடியத்தில். ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டேஜ் 1க்கு மட்டுமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே என்டிபிசி உங்களுக்கு இங்கிலீஷில் கைடு வேணும் அப்படின்னாலும் இங்கிலீஷில் வந்து நிறையா இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆல்மோஸ்ட் வரையும் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவைலபிளாக இது இருக்குது. ஸோ வேறு எதனா புக்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். இல்லை வேறு எதனா சிறந்த புக்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து புக்ஸை பற்றின நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு புக்ஸு நான் சொன்ன புக்ஸை வாங்கி இப்போதைக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்டு விரைவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எடுக்கிறதா இருக்கட்டும், மெட்டீரியல் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ரயில்வே வந்த 1.5 லட்சம் வேக்கண்டை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்றது என்றைக்கும் வந்து மெட்டீரியல் வந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அண்டு
இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் அந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச நான் ஒர்க் அவுட்டை போட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே, ஸோ ஹவு டு ப்ரிப்பேருங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் தரேன். அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட்ஸ் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.